ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு 2 ஆடியோ வந்து விட்டுருக்காங்க. 2 ஆடியோவும் சேர்த்திங்கன்னா ஒரு இன்னும் அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அரை மணி நேரத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஒரு மே 1 தொழிலாளர்கள் தினம். ஸோ அது வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து எதுக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க்கு. மற்ற யாரும் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். சரிங்களா? இந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக ரீஃபண்டுக்கு எத்தனை பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்ததில் தப்பான ஸ்டாஃப் ஐடி ஓகேங்களா. மொத்தமாக கொடுத்தது வந்து 4257 பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட் வேணும்னு சொல்கிறது. சரிங்களா? அதில் வந்துட்டு ராங் மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணவங்க 857 பேர். ராங் மெயில் ஐடினா என்னென்னா, அவங்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் அனுப்புனா மட்டும்தான் அது வந்து அக்செப்டபிள். ஒருவேளை என் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரில, என்னால் லாகின் பண்ண முடியல, நான் புது மெயில் ஐடி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி கேட்டகரியில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து நியூ மெயில் ஐடியிலேருந்து மெயில் அனுப்பியிருப்பீங்க. இல்லை எனக்கு மெயிலே அனுப்ப தெரியாது, மெயில்னால் எனக்கு என்னன்னே தெரியாதுங்கிறவங்க அவங்க அப்ளைன் வந்துட்டு அவங்களுக்காக நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பியிருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் வரவங்க இந்த 857 பேர் இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க கவுண்டில் எடுத்துக்கலையாமா. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அடுத்து ராங் ஸ்டாஃப் ஐடி, அனுப்பின மெயில்லையே வந்து தப்பான ஸ்டாஃப் ஐடியை போட்டு எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி கேட்டது 1053 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு 408 பேர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலே கொடுக்கல, ப்ரொஃபைல் டீட்டெயிலே கொடுக்கல. 408 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரீஃபண்டு கேட்டதுலேயே. இதில் ரீஃபண்டு கேட்டு கரெக்டான மெயில் ஐடியிலேருந்து மெயில் அனுப்பி ப்ரொஃபைல் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃபில் பண்ணி ஸ்டாஃப் ஐடி எல்லாமே கரெக்டாக போட்டு அனுப்புனது வந்துட்டு மொத்தமாக 1939 பேர். சரிங்களா? 2000 பேர் கூட இல்லை. ஸோ இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா 500 500 500 500 4 500 பிரித்து இந்த ரீஃபண்டை வந்து 4 பேட்சாக பிரித்து போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பேட்ச் வந்துட்டு ஒரு பேட்ச் கூட இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேட்சிலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது மொத்தமாக அந்த மெயில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் ஒரு லெட்டர் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்து சைன் பண்ணி திருப்பி அவங்களுக்கு மெயில் அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த நல்ல காரியத்தை செஞ்சது மொத்தமாகவே 228 பேர் தான். ஸோ இன்னும் ஒரு 500 பேர் கூட வரல கவுண்டிங் படி பார்த்தா. ஃபஸ்ட்டு பேட்சுக்கு அவங்க போடணும் அப்படின்னா 500 பேர் அனுப்பியிருக்கணும் இல்லையா. ஸோ நம்மளே இன்னும் அவங்களுக்கு வந்து 500 மெயில் வந்துட்டு இன்னும் ரிப்ளை மெயில் கொடுக்கல அப்படிங்கிறத கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னா இன்றைக்கி வரைக்கும் 1ஆம் தேதி இன்றைக்கி வரைக்குமே 228 மெயில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 228 மெயிலில் வந்துட்டு 113 பேருக்கு மட்டும்தான் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ், அதாவது அவங்க அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 113 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு 18% டிடக்ஷன் போக அவங்க கட்டின காசு 6500னா 6500, இல்லை 2000 கட்டி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா 2000ல் 18% டோட்டலாகவே டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அவங்க கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சேர்த்து 18,000 மொத்தமாக நீங்கள் 18,000னே சொல்கிறேன் பாருங்கள், 18%. சரிங்களா? மொத்தமாக நீங்கள் 2 அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் கட்டின காசு ப்ளஸ் வேலெட் அமௌண்ட்டு ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 10,000ல் 18% டிடக்ஷன் பிடிச்சது போக பேலன்ஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ 10,000ல் 18%னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. சரிங்களா? டேக்ஸ் பிடிச்சது போக உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டு 180 ரூபாயா? ஆமாம், 180 தான். 180 தானா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக சொல்லிட்டேன். 1000ல் 18%னா தான் 180. நம்ம 10,000 வச்சுருக்கோம் அப்படின்னா 18%னா 1800 சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000 பிடிச்சது போக பேலன்ஸு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓகே,
நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் போல். சரி, ஓகே. அந்த 113 பேர் யாருக்கு வந்து போட்டிருக்காங்க, பேங்க்லேருந்து ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட்டு போட்டிருக்கோன்னு ஒரு நியூஸ் சொல்கிறீங்க. அந்த நியூஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர், அவங்க ஸ்டாஃப் ஐடி போட்டு அந்த 113 பேரோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு காசு வரல அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பர் ப்ரூஃபோடு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வந்திருக்கும், வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி May 1 பேங்க் லீவ் இல்லையா? நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள், வருதா இல்லையான்னு. வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டரை காண்டாக்ட் பண்ணி என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என் பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் இன்னும் எனக்கு காசு வரலன்றதை நீங்கள் அப்போது வந்து சொல்லுங்கள். ஓகே, சரி, ஓகே. இதுலேயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்து இந்த 2 ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம மேஜராக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது, ஸோ அவ்வளோதான். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் காசு போட்டிருக்கோம், யாரெல்லாம் ரீஃபண்டு கேட்டாங்களோ அவங்க யாரெல்லாம் ரீஃபண்டு கேட்டு கரெக்டாக மெயில் அனுப்பி, ரிப்ளை மெயில் உங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை மெயிலே நீங்கள் லெட்ரு எழுதி அந்த சைன் எல்லாம் பண்ணி யாரெல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில் அண்ட் இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காசு போட்டிருப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் மெம்பர்ஸுக்கு இனி வரும் நாட்களில் ரீஃபண்டுங்கிறது வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போன வாரம் நம்ம எஸ்பியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டுங்கிறது இந்த வாரம் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே ரீஃபண்டுங்கிறது ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுவோம். பேலன்ஸ் இந்த கண்டினியூ பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லோரும் பேலன்ஸ் உங்கள் வேலெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம். வித்ட்ராவல் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து போன வாரம் சொன்னாங்க. பட் இப்போ இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிலே ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க 4 பேட்சாக பிரித்து ஒரு பேமெண்ட் வந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 4 பேட்சாக பிரித்த பேட்சுக்கு பேமெண்ட் போடவே கிட்டத்தட்ட பல வாரங்கள் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் பல வாரங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பி அந்த மெயிலை வந்து படித்து பார்த்துட்டு அதில் சைன் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள், மறுபடியும் அதை சைன் பண்ணி அவங்களுக்கு கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு யாருமே ஒரு 500 பேர் கூட முழுசாக இன்னும் மெயில் அனுப்பாமல் இருக்கும் அப்படின்றத கம்பெனிஸ் தரப்புலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் டிலே ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத கம்பெனிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. நம்மளை கஸ்டமரை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. போய் கஸ்டமரை போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னும் மெயிலே வரல, நான் ரீஃபண்டுக்கு கரெக்டாக தான் மெயில் போட்டேன், ஸ்டாஃப் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லா கார்டுமே ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டு தான் ரீஃபண்டுக்கு மெயில் போட்டேன், எனக்கு ரிப்ளை மெயிலே வரல, நான் எப்படி அவங்களுக்கு திரும்பி ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு. மெயிலில் நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஸ்பேமில் இருக்கலாம், இன்பாக்ஸில் இருக்கலாம், அவுட் பாக்ஸில் இருக்கலாம்னு சொல்லி எல்லா பாக்ஸ்லேயுமே நான் தேடி பார்த்துட்டு எந்த பாக்ஸ்லேயுமே இல்லை அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம யார் சொல்கிறத எடுத்துக்கிறது, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இன்னும் உண்மையாகவே கம்பெனி சைட்லேருந்தே இன்னும் மெயில் அந்த 2000 பேர்த்துக்கும் போகலையா என்னன்றது தெரியல. ஸோ இதுக்கு ஆன்சர் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொன்று சொல்லணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிலே ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான், மெம்பர்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தான் அவங்க கேட்ட மெயிலே இன்னும் நம்ம அனுப்பலை, ஸோ இது வந்து ஒரு டிலேக்கு காரணம் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து கண்டினியூ பண்ண போகிறவங்களுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டு கொடுக்க சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து நமக்கு ஏதாவது அவ்வளோதான் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து அதை வந்துட்டு அவங்க பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பேங்க்லேருந்து நமக்கு அமௌண்ட்டு போட்டு, ஸோ இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. இதில் வேறு இன்னும் பேங்க் அக்கௌண்ட் தப்பாக யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க்லேருந்து காசு வராமல் சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி கூட சொல்லலாம் பேங்க் சைட்லேருந்து. ஸோ இதனாலேயே கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா? லாஸ்ட் இயர்லாம் அந்த மாதிரி தானே ஆணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை.
சரிங்களா. நம்ம போன மாதம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் டெலிகிராம் குரூப் யூடியூப் சேனலில் ஒரு லைவ் போட்டதுக்காக. ஸோ அந்த யூடியூப் சேனலில் லைவ் போட்டதுக்காக நம்ம அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டு கேட்டவங்களுக்கு ஏப்ரல் எண்டுக்குள்ளே பேமெண்ட் ரீஃபண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தார். ஏப்ரல் எண்டுக்குள்ளே ரீஃபண்டு கேட்டவங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்துருவோம். அது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறவங்களுக்கு அவங்க வேலெட்டில் இருக்கிற வித்ட்ராவல் அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் எண்டுக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம மற்ற கண்டினியூ பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் அந்த வேலெட் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜூன் மந்த் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா. இப்போது நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேர் 80,000 பேர் தான் டோட்டலாகவே வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த 80,000 பேர்த்துக்கு வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கே அவங்க வந்து 30லேருந்து 40 நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. மினிமமாக 30 நாள், மேக்ஸிமம் 40 நாளுக்குள்ளே அந்த 80,000 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 80,000 பேர்லாம் கிடையாது, ரீஃபண்டுக்கு மட்டும்தான் 2,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2,70,000 பேர் சம்திங் இருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த 2,70,000 பேரில் 2,000 பேர் தான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரீஃபண்டு 2,000 பேர்த்துக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ணல. மே மாதம் வந்தாச்சு. சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கிற 2,70,000 பேர்த்துக்கும் அவங்க வேலெட் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மினிமமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நான் போன மாதம் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம சங்கர் சார் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, நீங்கள் எப்படி வந்துட்டு 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க, உடனே பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். சரி சார், ஓகே. நான் வந்து சொன்னது வந்து காரணம் வந்து இதுதான், கண்டினியூ பண்ண போகிறவங்களுக்கு மினிமமாகவே அவங்க வந்துட்டு ஒரு மாதம் டைம் எடுத்துப்பாங்க. யார்? பேங்க்கில் இருக்கிறவங்க. சரிங்களா. ஸோ பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு ஏதோ லிமிட் இருக்கலாம். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி அவங்க போட முடியாமல் கூட இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு மற்ற வேலை இருக்கிறப்ப இந்த வேலை ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 30 நாள் தள்ளி போகும். நம்ம மே மாதம் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலே நமக்கு வர்றதுக்கு ஜூன் மாதம், அதாவது ஜூனில் ஏதோ ஒரு தேதி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஜூனில் ஏதோ ஒரு தேதிக்குள்ளே நமக்கு வந்துடும். ஜூனில் தான் வரும்னு நான் சொல்லலை, மேலே ஸ்டார்ட் பண்ணி ஜூனில் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்க்குறப்ப என்ன ரீஃபண்டுக்கே வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்றது தெரியல. அது போக இன்னும் மே மாதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதர் மெம்பர்ஸ்க்கு அப்படின்றதும் தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சதை விட தாண்டி ஒரு நாள் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் கோவப்பட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எஸ்பிஓ வந்து ஒஸ்ட்டு ஃப்ராடு கம்பெனி, சொன்னது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். யாருக்குன்னா கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ எஸ்பிஓ டிலே பண்ணுறதுக்கு மெயின் காரணம் எஸ்பிஓ கிடையாதுங்க. சரிங்களா. ஸோ போன மாதம் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு சங்கர் சார் சொன்ன அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். என்னென்னா அவர் பேசினதை நான் படித்து பார்த்துட்டு எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, என்னடா இவர் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாரு, ஒரு வேளை சீக்கிரமாகவே கொடுத்துருவாரோ அப்படின்னு நான் ஒரு செகண்டு யோசித்தேன். பட் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது டிலே ஆகிறதுக்கு காரணம் எஸ்பிஓ கிடையாது, மற்ற விஷயங்கள் தான். சரிங்களா. ஸோ எஸ்பிஓக்கே என்ன எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. போன டைம் கூட நம்ம குரூப்பில் ஒரு மெம்பர் கேட்டிருந்தாங்க, ஏப்ரல் அதாவது போன வாரமே ரீஃபண்டெல்லாம் கொடுத்து முடிச்சிடுவோன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்குமே கொடுத்து முடிக்கலன்னு சொல்லிட்டு ஏப்ரல் ஒரு 20ஆம் தேதி போல் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஏப்ரல் மாதம்லாம் ரீஃபண்ட் வராதுங்க, மே மாதம்தான் ரீஃபண்டு வரும் அப்படின்னு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். சரிங்களா. அந்த குரூப்பில்
அந்த குரூப்பில் நான் ரிப்ளை கொடுத்ததுக்கு அவர் என்ன ரிப்ளை கேட்டிருந்தார் அப்படின்னா, நம்ம மெம்பர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு மே மாதம் தான் ரீஃபண்ட் வரும்னா, அவர் ஓப்பனாக மே மாதம் தான் ரீஃபண்ட் வரும்னு சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், மே மாதம்தான் ரீஃபண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே மே மாதம்தான் தெரியும். ஏப்ரல் மாதமே கொடுத்துடலாம் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அதாவது டிலே ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க முன்னாடியே சொல்ல முடியும். அவங்களுக்கே சடனாக தான் தெரியும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால் டிலே ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ அவங்க எப்படி நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஸோ டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு மெம்பர்ஸ் நம்ம மெயின் காரணம் நம்ம தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பேர் தான். பேலன்ஸ் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. பேலன்ஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாருங்க. அவர் என்னென்னா என்னோடய டவுன்லைனர் தான். அவர் வந்துட்டு என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, என்னால் 3 மாதமாக நான் ஃபோனே யூஸ் பண்ணல, இப்போ தான் புது ஃபோன் வாங்கினேன், ஃபோன் வாங்கினதுமே மெயில் ஐடி போட்டு கான்டாக்ட் நம்பர் இப்போ தான் ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னார். அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, 3 மாதமாக எஸ்பிஓவில் என்ன நடந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியாதுங்க, இப்போ என்ன பண்ணணும், காசு எப்போ வரும்னு ஏதாவது தெரியுமான்னு கேட்டார். அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டெல்லாம் மூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் அப்போவே மூவ் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. எப்போங்க மூவ் பண்ணீங்க, சொல்லியே 1 மாதம் தாங்க ஆகுது, நீங்கள் 3 மாதமாக மொபைலே இல்லைன்னு சொல்கிறீங்க, எப்போ மூவ் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை அப்போவே பண்ண சொன்னாங்கல்ல, போன வருஷம் அதை க்ளோஸ் பண்ணும்போது அப்போவே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னேன். இப்போ நான் லாகின் பண்ணுறேன், வெப்சைட்டில் போயிட்டு யுவர் ஐடி இஸ் பிளாக்குடுன்னு வருது அப்படின்னாரு. பிளாக்குடுன்னு வருதுன்னா அப்போ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதுவும் அப்போவே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. எப்போவே போன வருஷம் டிசம்பர்லேயே பண்ணிட்டேனே அப்படிங்கிறாரு. ஏங்க போன வருஷம் டிசம்பரில் பண்ணதெல்லாம் கணக்கு இல்லைங்க, போன வருஷம் டிசம்பரில் பண்ணது, ஜனவரியில் பண்ணது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போயிட்டு எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ உங்கள் ஐடி பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டரை போய்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஐடியை எப்படி பிளாக்லேருந்து எடுக்கிறதுன்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் காசு இருக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னா அதையும் மூவ் பண்ணி வச்சுருங்க அப்படின்றத சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்கலாம், மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இன்னும் மொபைல் எத்தனை மாதம் கழித்து வாங்கி என் வேலெட்டில் ₹0 தான் இருக்குது, வச்சுருந்த காசெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்ல அது வேறு நிறைய கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் அதுதான், டிலே ஆகிறதுக்கான காரணம் கம்பெனி கிடையாது. ஸோ நம்ம ஒரு மெயின் காரணம். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு அந்த அப்ரூவல் தருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, டெல்லியிலேருந்து, அவர் ஒரு மெயின் காரணம். ஓகே, அவர் இன்னும் அப்ரூவல் தரல. அவர் எப்போ தரலான்னு இருக்காருன்னு எனக்கு தெரியல. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு பொறுமையாக அப்ரூவல் கொடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறாரா என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ அவர் செகண்ட் காரணம். பேலன்ஸ் காரணம் பேங்க்கு தான். பேங்க்குக்கு முன்னாடி நம்ம கம்பெனிலேருந்து இன்னும் நம்மளை வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டே கொடுக்க சொல்லலை. ஸோ 1 பை 1 பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி எதுவும் பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போகலான்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவசரமாக எங்கே போக போகிறீங்க எல்லோரும், பொறுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு யாருக்குமே பொறுமை அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் தான் இன்னும் பொறுமையாகவே இருக்கிறது அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்புக்கு அப்பாற்பட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ கோவப்படாமல் வெயிட் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லோரும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கமாண்டர் ஒரு 15 பேர் போய் ஏதோ ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இது எதுக்கு நீங்கள் கமாண்டரை கூட்டிகிட்டு போனீங்க, மெம்பர்ஸை 15 பேரை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல, அப்படிலாம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டீங்க, நீங்களாம் சும்மா ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க
கமாண்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அந்த வாய்ஸ் மெசேஜ் அட்மின் டீமுக்கு போயிருக்கும் போல். ஸோ அதையுமே வந்து இந்த குரூப்பில் வந்து சொல்லியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலை, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பயே எஸ்பிஓவில் பெண்டிங் ஒர்க் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுவோன்றது சொல்லியிருக்காங்க. பெண்டிங் ஒர்க்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணணுமா, இந்த ஃப்ரீ டைமில் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. மெயில் ஐடியில் கரெக்ஷன் பண்ணணுமா, அதையும் இந்த டைமில் கரெக்ஷன் பண்ணி தருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கோ உங்களை பொறுத்த வரைக்கும், ஸோ அதை எல்லாமே இந்த எஸ்பிஓ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க பெண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெண்டிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கமாண்டரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிடுங்க. வேலெட் அமௌண்ட் 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணியுமே நீங்கள் யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கப்புறம் மேபி அடுத்த மாதம் நம்ம அடுத்து ஏதாவது ஒரு அடுத்த மாதமா என்னன்றது தெரியல. நம்ம அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு எஸ்பிஓவில் ஒரு நல்ல நியூஸ், மக்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு நியூஸ், குட் நியூஸ் அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அடுத்து அது ஒரு வீடியோவை எடுத்து பேசி போடுவோம். ஓகே, தேங்க்யூ.